जिवेर मुरुगनक एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्रीकृष्णमूर्तये नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवापंसनूभिः वैश्यमदेवैकं स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सरस्वत्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் இந்த ஞான யோகத்தில் யாகங்களுக்கெல்லாம் மேலான யாகம் உத்தமம்னு சொல்லுவாங்க. யாக உத்தமம் உத்தமோத்தமம்னு சொல்லுது ஞான யோகத்தை. அந்த மாதிரி எந்த யோகத்தையும் உபநிஷத்து தலை மேலே வச்சு கொண்டாடலை. அது ஒன்றே போதும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வெறும் சிரவணத்தினாலேயே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது உங்களுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதான் அவுட்புட். இதான் சிம்பிள் வேதாந்தம். எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஐடி பீப்புளாக இருக்கிறதுனால ஈஸியாக புரியும் உங்களுக்கு. எதை விதைக்கிறாயோ அதை அறுக்கிறாய், எதை சிந்திக்கிறாயோ அதுவாகிறாய். இந்த மூணாவது வாக்கியம் இருக்க, அது மிக மிக உன்னதமானது. எதையும் வெல்ல முடியுங்கிற தத்துவத்தை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குன்னா, எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய். இப்போ நாசிகர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. சயின்டிஸ்ட்டும் கடவுள் இல்லைன்னா சில சயின்டிஸ்ட் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிட்டார். புத்தருக்கு தெரியல. ஏன்னா முயற்சினால அதை அவரை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு அறிவு இருக்கா இல்லையா? ஒன்று இப்போ என்ன மாதிரி உள்ளவர்கள்ட்ட கேட்டால் கடவுள்னா என்ன அப்படின்னு கேளுங்க. கடவுளை பற்றிய புரிதல் இவங்களுக்கு தப்பாக இருக்குது. கடவுள் 4 கை வச்சுருப்பார், கதா வச்சுருப்பார், சங்க சக்கரம் வச்சுருப்பார், இல்லை வேல் வச்சுருப்பார், மயில் வச்சுருப்பார். முன்னாடி உங்களுக்கு அருள் பாலிப்பார், நீங்கள் கூப்பிட்டா முன்னாடி நிற்பார். அப்படிங்கிற புரிதல் தான் இருக்கே தவிர, அவருடைய உண்மை ஸ்வரூபம் மக்கள் புரிந்துக்கவே இல்லை. இங்கே இந்தியாவில் தான் இவ்வளோ கடவுள் அப்படி கடவுள் இப்போ நிறையா இருக்கிறது பல பேருக்கு உறுத்துது. கடவுள் நிறையா இருக்காங்கிறத சொல்கிற அதே பாரதம்தான் ஏக்கமேவ அத்வைத்தியமுங்கிறதையும் சொல்லுது. இந்த ஏக்கமேவ அத்தியத்தை சொல்கிறதுக்கு ஒரு ஞானத்தினுடைய சிகரத்துக்கு போயாகணும். அப்போ தான் அது சொல்கிறதும் நீ கேட்குறதும் புரியும், மீட் ஆகும். இல்லைன்னா மீட் ஆகிறதில்ல. இப்போ எல்லாருமே அனுபவத்தை தான் பேசுகிறான். கண்ணால் பார்க்குறதுலையும் காதால் கேட்குற அனுபவத்தை, புலன்களுக்கு உட்பட்டதை வச்சு தான் அவன் கேட்குறான், பார்க்குறான், பேசுகிறான், செயல்படுறான். ஆனால் சில விஷயங்கள் இப்போ அணு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்க்க முடியலையே. அப்போ பார்க்குறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு நீ பயன்படுத்துகிறல்ல, ஒரு கருவி, டெலஸ்கோப்போ மைக்ரோஸ்கோப்போ ஏதோ ஒரு ஸ்கோப்பு பயன்படுத்துகிறீல, அந்த ஸ்கோப்பு தான் தியானம். இப்போ கடவுளை பற்றிய புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால், கடவுள் உங்களுக்கு எல்லா சக்தி படைத்தவர், அவர் வரம் கொடுப்பாரு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார், வீடு கட்டி கொடுப்பாரு, குழந்தை பெற்று கொடுப்பாரு, உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார், நல்லவங்களை காப்பாற்றுவார், கெட்டவங்களை அழிப்பார், அவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற பார்வை தானே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அவர் இப்படி பண்ணணும் அது தப்பு, அப்படி பண்ணணும் இது தப்பு,
உனக்கு கண்ணை குத்தும், சாமி குத்தும், இது வச்சுருக்கு, அருவாளால் வெட்டும், வேளால் குத்தும், அப்படிலாம் தானே புரிதல் இருக்கே. அப்படி தானே புரிதல் இருக்கே. அது உண்மை அல்லங்கிறேன். வேதம் சொல்கிறது கடவுள் அன்பு ஸ்வரூபமானவர், கடவுள் ஆனந்த ஸ்வரூபமானவர், கடவுள் அமைதி ஸ்வரூபமானவர். அப்படிதான், அதான உண்மை. அந்த ஆனந்தத்தை உனக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான் அவர் வடிவம் எடுக்கிறார். நுரையாகவும் அலையாகவும் செய்து காட்டுறது அலை, தோன்றி மறைகிறது நுரை. நிலையாக இருக்கிறது உள்ளே போனால் உள்ள நீர் அலையும் நுரையும் இல்லாத ஒரு அமைதி ஆனந்தமான நிலை இருக்குது. நீங்கள் டிரைவ் அங்கே பண்ணி பாருங்கள். இதே கப்பல்லையோ இல்லை போட்லேயோ கட்டுமரத்துலையோ நீச்சல் அடித்தோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கடந்து உள்ளே போங்க. அங்கே நீங்கள் ஆனந்தமான அமைதியான நிலையை எந்த வாகனத்தில் பயணம் செஞ்சாலும் அங்கே எப்படி இருக்கும்? அமைதி, ஆனந்தம், இன்னொன்று என்ன சொன்னோம்? 3 சொன்னோமே. அன்பு. அன்புன்னு ஏன் சொல்கிறோம்? அன்பு எப்படி வந்துச்சுன்னா, கடவுள் அஸ்தி பாத்தி பிரீத்தின்னு சொல்லுவாங்க. அதில் அஸ்தினா இருக்குதுன்னு அர்த்தம், பாத்தினா அது விளங்குகுதுன்னு அர்த்தம், அறிவாக விளங்குகிறதுன்னு அர்த்தம். அது நான் இருக்கேங்கிறத அசைஞ்சு காட்டும். அது உணர்வு. இருக்கிறது காட்டாது, ஆனால் இருக்குது, ஆதாரமாக இருக்குது. இந்த அது சத்து, அது பேர், அது அஸ்தின்னு சொல்கிறோம். சித்து அசையும், அனுபவிக்கும், பிறக்கும், இறக்கும், தோன்றும், நிற்கும், மறையும். ஆச்சா, அது எப்படி இருக்குன்னா அது ஆனந்தம் அன்பு ஸ்வரூபமாக இருக்குன்னா அதில் பிரீத்தின்னு சொல்கிறது 3வது வார்த்தை. அஸ்தி சொன்னால் இருக்குது, பாத்தி சொன்னால் அது விளங்குது, பிரீத்தி சொன்னால் அது அன்பாக இருக்கிறது. எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்யும். அன்பாக வேதமாக சொல்லிடுச்சு. இப்போ ஏன் அன்பாக இருக்கணும்னு சொன்னால், நீ பகைமையாக இருக்கியா இல்லையா? நீ பகைமை கொள்றியா இல்லையா? கோவம் வருதா இல்லையா உனக்கு? எப்படி கோவம் வருது? யார் மேலெல்லாம் கோவம் வருதோ அங்கெல்லாம் நீ துவைத்தம் இருக்குன்னு அர்த்தம். நீ எல்லாமே இன்னொருத்தவங்கக்கிட்ட தான் நீ உன்னுடைய கோபத்தை காட்டுற. தப்பாக செய்கிறாங்க, ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அடிப்படை அறிவே இல்லை, அப்படிலாம் உங்களுக்கு தோணுதில்லை. ஆனால் இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது. நீங்கள் அறிஞ்சிருக்க விஷயத்த அதை அவங்க அறியாமல் இருக்காங்க. இந்த அறிவு நிலைகளை தான் ஏற்றத்தாழ் வருது. அப்போ கடவுளையும் நீ ஒழுங்காக புரிஞ்சிக்கல. உன்னுடைய ஸ்வரூப்பம் நான் ஆனந்த ஸ்வரூப்பம். நீ எப்போ பார்த்தாலும் துக்கியாக இருக்க. நீ சர்வேஸ்வரன், எப்போ பார்த்தாலும் அல்பமாக இருக்க. நீ சர்வசித்தன், எதையுமே என்னால் அச்சீவ் பண்ண முடியலங்கிற. நீ சர்வஜன், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன், ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலங்கிற. அப்போ உன்னை பற்றி உன்னுடைய புரிதல் என்ன? தப்பாக இருக்குது. தப்பாக இருக்கா இல்லையா? ஸோ கடவுளும் தப்பு, நீயும் தப்பு. அப்புறம் ஜெகத்து அது பொய். ஆனால் அதுக்காக உயிரே கொடுக்குற. சாப்பிட மாட்டேற, தூங்க மாட்டேற, நிற்க மாட்டேற, குளிக்கக்கூட மாட்டேற, ஓடிக்கிட்டே இருக்கிற. நான் அதை ஆகிடணும், இதாகிடணும், அப்படி ஆகிடணும், இப்படி ஆகிடணுன்னு. உன்னுடைய இருக்கிற டேலண்ட்டில் ஒழுங்காக நில்லுப்பா. உன்னை தேடி எல்லாம் வரும்னு சொல்கிறேனே, பல முறை சொல்லியாச்சு. உன்னுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் நில்லு. உன்னை தேடி உலக ஞானிகள்லாம் உன்னை தேடி வருவான். வேலை உன்னை தேடி வரும். இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கு அட்மிஷன்ஸ் மற்ற காலேஜ்லேருந்து வருமா? இவன் ஒவ்வொரு காலேஜாக போவானா? வருதா இல்லையா? சுந்தர் பிச்சைக்கு எவ்வளோ ஆஃபர் தெரியுமா? ஏன்? அவன் தன்னுடைய டேலண்ட்டை நிற்கிறான். இதுதான் அறிவு. ஒன்றில் நிற்பது அறிவு, ஒன்றில் நிற்பது தவம். அப்போ உன்னை பற்றிய புரிதலும் இல்லை, இறைவனை பற்றிய புரிதலும் இல்லை, ஜகத்தை பற்றிய புரியல. அப்போ நீ என்ன வாழ்க்கை வாழ்கிற? மண்ணாங்கட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற உனக்கு தெரியுமானா அது உனக்கு தெரியாது. ஏன்னா உனக்கு நேரமே இல்லையே. போய் பின்னாடியே ஓடணுமே. காலையில் நேரமும் கிடையாது, உனக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. ஒழுங்காக தூங்குறியா? ஒழுங்காக சாப்பிட்றியா? ஒழுங்காக குடும்பம் நடத்த முடியுதா? அன்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அமைதியாக இருக்கியா? ஆனந்தமாக இருக்கியானா? இந்த 3மே இல்லை உங்ககிட்ட. அன்பு, அமைதி, ஆனந்தம் உங்ககிட்ட இல்லை. நாயா பேயா அலைகிற,
நான் வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறேங்கிற இந்த 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 லட்சணத்தில் குடும்பத்துக்காக உழைக்கிறேங்கிற. அன்பும் அமைதியும் கெடுத்து எந்த வேலையும் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. அது வேணால் 10 வயசில் இருக்கலாம், 20 வயசில் அஜ்ஞானத்தில் இருக்கும்போது நீங்கள் அப்படி இருக்கலாம். 20 வயசு 20 வயசில் உங்களுக்கு மெச்சூரிட்டி வராதா? 20 வயசுலேருந்து நீ உன்னுடைய அன்பும் அமைதியும் ஆனந்தமும் டிஸ்டர்ப் ஆகாமல் வாழ்க்கை நடத்தணுங்கிற ஒரு முடிவு எடுங்க. சத்துவகுணத்தில் நின்னா தான் நுட்பம் கிடைக்கும். நுட்பம் கிடைச்சா தான் டெக்னாலஜின்னு பேர். நுட்பத்தை தானே டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அந்த நுட்பம் அது கொடுக்கும், சத்துவகுணம் கொடுக்கும். எனக்கெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுக்குறா? அந்த நுட்பம் தானேங்க அந்த பிரபஞ்சத்துலேருந்து செய்தியை கொடுக்குது. நம்ம முருகன் கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். என்ன அந்த நிலைக்கு என்ன குருவா அவரை அழைச்சிட்டு போனாருன்னு சொல்கிறோம். உங்களை அந்த நிலைக்கு அடியன் வாக்கு அழைச்சிட்டு போகுதுன்னா என் மூலயமா முருகன் உங்களுக்கு அந்த உபதேசத்தை பண்ணுறாருன்னு அர்த்தம். பரம்பரையாக தானே வருது, பரம்பரையாக வருதா இல்லையா? எத்தனை ரிஷிகள் கேட்ட விஷயம் தெரியுமா? இதெல்லாம் சம்சாரிக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜகத்தையும் தெரியல, பிரம்மத்தையும் தெரியல, ஒன்றையும் தெரியல, என்ன வாழ்க்கை வாழ்கிற? கேட்டால் நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிற, கோவப்படுற. உனக்கு கோவப்படுறதுக்கு யோகிதே கிடையாது. நீ கோவப்படுறதுக்கு யோகிதே கிடையாது. பர்த்டே கொண்டாடுறதுக்கும் உனக்கு யோகிதே கிடையாது. என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் உனக்கு யோகிதே கிடையாது. அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா? கடமையை செய், வந்த வேலையும் செய், என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கோ. ஏதாவது கிரியேட்டிவாக செய். காப்பி பண்ணுறதா இருந்தால் கூட ஒழுங்காக காப்பி பண்ணு அப்படின்னு ஒரு பயணத்தை தொடரணும் இல்லையா? அதை வலியுறுத்துறது தான் இந்த உபநிஷத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. மெய்ப்பொருள் காட்டுது. நீ பொய்யில் வாழ்ந்துட்டு இருக்கன்னு உனக்கு சொல்லுது. உனக்கு இன்னொருத்தவங்க சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. யாரும் சொல்ல மாட்டான். அவன் அப்படியே போட்டான், அப்படியே அவன் தப்பான ட்ராக்கில் போய் நாசமாக போட்டான். அப்படி தான் எல்லோரும் நினைப்பான். பொறாமை பொறுத்துக்க முடியும். ஐயோயோ அவங்களுக்கு பொறாமை வேலை செய்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா டா 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 10 கை அவனுக்கு 20 கை பணிச்சிடுது அந்த நேரத்தில் பொறாமையினால் போட்டோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு யஜ்யம் தான் இந்த ஞான யஜ்யம். யஜ்யத்துக்கெல்லாம் யஜ்யம், உத்தம யஜ்யம், உத்தமோத்தம யஜ்யம். அந்த மார்க்கத்தில் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய கருணையை ஒவ்வொரு நாள் இங்கே வாமா ஒவ்வொரு நாளும் நாம் அதை அறியணும், அனுபவிக்கணும், நன்றி கூறணும். நன்றி கூறணும். நீங்கள் முதல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் சர்வஜ்ய நிலையை நீங்கள் பூரணமாக. இந்த இடத்துல ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் 4 நிர்வாகிகள் இருக்காங்க. ஒரு மடாதிபதி இருக்கார். அவர் தன்னுடைய தனக்கு அப்புறம் 4 பேரில் யாரையாவது ஒருத்தவனை மடத்துக்கு பட்டம் சுட்டணும்னு நினைக்கிறார். ஒருத்தர் நிர்வாகத்தை பார்க்குறாரு. அவர் கூப்பிட்டு உன்னை மடாதிபதியை நான் பட்டம் பண்ணால் நீ என்ன பண்ணுவ? நான் வந்து ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மடம் நல்லா செழிப்பாக இருக்கிறதுக்கு எதிர்காலத்துக்கு நான் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி வைப்பேன், பல கோடிகளை சேர்த்து வைப்பேன், ஃபண்டு ரைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் அன்னதானம் பண்ணக்கூடிய நிர்வாகி கூப்பிட்டு உனக்கு பட்டம் பண்ண என்ன பண்ண? நான் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், 3 வேளையும் அன்னதானம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்ல. 4வது ஒரு தகுதியும் இல்லை. அவர் சும்மா குரு சேவை விசிறது, அவர் இதை எடுன்னா எடுக்கிறது, எடுபடி. ஒரு தகுதி இல்லை. அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்கார். அவருக்கு அவ்வளோதான் யோகிதன்னு மற்றவங்கெல்லாம் அவருக்கு பெரிய பொறுப்புலாம் கொடுக்கறதில்ல. சும்மா எடுபடியாக இருக்கார். அவரை உனக்கு பட்டம் சொன்ன என்னடா பண்ணுவேன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. உடனே அவர் ஜன்னல் வழியாக அந்த கண்ணுக்குட்டியும் மாடும் தனித்தனியாக கட்டியிருக்கு பாருங்க, அந்த கண்ணுக்குட்டியை அவுத்து விட்ருவேன் நான் அப்படிங்கிறாரு. அங்கே தாய் தன்னுடைய குழந்தைய தன்னோட இணைச்சிக்கணும், அதுக்கு பசியில் இருக்குது கன்றுக்குட்டி, அதுக்கு பால் ஃபீடிங் பண்ணணும்னு நினைக்குது. இந்த பசு வந்து தன் தாயை சேர்ந்து சந்தோஷமாக நான் மகிழ்ச்சியோட தாயினுடைய அரவணைப்பில் இருக்கணும்னு நினைக்குது. நான் அவுத்து விட்டேன்னா அது நேராக போய் இவன் தான் ஜீவன் முக்தன், இருக்கிறவன்லாம் இவன் தான் ஜீவன் முக்தன். அப்போ நீங்கள் ஜீவன் முக்தனானால் தான் மற்றவனை ஜீவன் முக்தனை ஆக்க முடியும். சொல்லுது வேதம், சொல்லுது, அப்படி சொல்லுது.
யார் ஒருத்தன் முக்தனாக இருக்கிறானோ அவன் தான் இன்னொருத்தவனுடைய முக்திக்கு தகுதியாகிறான். புரியுதா? அதனால் நீங்கள் சர்வஜனாக இருந்தால் தான் மற்றவங்க கேட்குற கேள்விக்கு அங்கங்கே டக்கு டக்குன்னு பதில் அடிக்கலாம். சொல்கிறான், யோசித்து சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. தெரிஞ்சதை சொல்லலாம், தெரியாததை நாளைக்கு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சர்வஜங்கிற நிலை தான் இந்த அன்பு என்ன, ஆனந்தம் என்ன, அமைதி என்னங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துகிற விஷயம். அதனால் விரைந்து நீங்கள் சர்வஜன் ஆகணுங்கிறதுனால தான் இந்த அகண்ட பார்வையை எல்லா கிளாஸுமே அடியன் விசாரம் என்னை மீறி நடக்கிற நிகழ்ச்சி வரும்போது நான் அதை பேசணும்னு நான் பேசிடுறேன். இப்போ இந்த கிளாஸ் எல்லாமே இன்ட்ரோ கிளாஸாக தான் நான் பார்க்குறேன், அகண்ட பார்வையாக தான் பார்க்குறேன். புரியுதா? அதில் சிலது கர்மகாண்டம் வருது, சிலதில் ஞான காண்டம் வருது. இந்த உபநிஷத்து அந்த மகாவிஷ்ணு ராமச்சந்திர பிரபு அனுமனுக்கு கூறிய உபதேசப்படி 108 உபநிஷத்தையும் கேட்டால் முக்தி நிச்சயங்கிறார். டைரெக்டாக அப்படி சொல்லலை. முதல்ல ஒரே ஒரு உபநிஷத்து போதும், அதில் உனக்கு முக்தி கைகூடலைன்னு சொன்னால், உனக்கு திருப்தி வரலைன்னு சொன்னால் 10 கேளு, 10 உபநிஷத்தை சிரவணம் பண்ணு. அப்படி இல்லைன்னா 32 உபநிஷத்தையும் சிரவணம் பண்ணு. அப்படி இல்லைன்னா 108 உபநிஷத்தையும் சிரவணம் பண்ணால் உனக்கு முக்தி நிச்சயம் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. அது எல்லாருக்கும் நம்பிக்கைக்கூடியது. ஏன்னா வேதம் பொய் சொல்லாது. வேத வாக்குனா வேத வாக்கு தான், பராவாக், சத்திய வாக். அடியன் அதை பூரணமாக அங்கீகரிக்கிறேன், ஒத்துக்கிறேன், வழி நடத்துகிறேன். அந்த சிந்தனையில் தான் சரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், நம்மளால் முடியும், நமக்கு முடிஞ்ச செய்கிறத கொஞ்சம் நேரம் செலவு பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நேரம் செலவு பண்ணும்போதே ஆனந்த நிலையில் தான் இருக்கும். பல விசாரம் வருது, பல வேரியேஷன்ஸ் வருது. அந்த நேரம் போகிறதே தெரியறதில்லை. நாட்கள் எல்லாம் அதான், ஒரு நாளுங்கிறது எனக்கு 1 ஹவர் போகுது, 1 ஹவரில் ஒரு நாள் போகுதுங்க. சொல்லுவாங்களே, இதுதான் தேவர்களுக்கு, நம்மளுக்கு 1 வருஷம், அவனுக்கு ஒரு நாளுங்கிறது இதுதான் போல் இருக்குது. மானுடத்துக்கு 1 வருஷம், தேவலோகத்தில் 1 நாள் அப்படி சொல்லுவாங்க. இங்கே 100ங்கிறது அங்கே 1. அந்த கணக்கு வச்சுங்க, புரியும். அதுபோல் இந்த நிகழ்ச்சிகள் நடக்க நாம் இன்றைக்கி 108 படிக்கட்டுலையே 96வது படிக்கட்டில் கால் எடுத்து வைக்கிறோம். வச்சாச்சு. இது சின்ன உபநிஷத்து தான். இது அத்தருண வேதம் 20 மந்திரம் தான் இருக்குது. கர்மகாண்டம் ஜபம் பண்ணுறதை பற்றி சொல்லுது. நான் சொன்னேன்னா, கர்மகாண்டத்தில் 1008 வேரியேஷன்ஸ் இருக்கும், 1008 நன்மைகள் இருக்கும். சம்சாரிகளுக்கு இது என்னது, ஈஸியாக அவனுக்கு பணம் வேணும், அவனுக்கு வேண்டியது பணம் தானே. சம்சாரிக்கு வேறு என்ன வேணும்? பணம் இருந்தால் எல்லாம் வந்துடும்மா. அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? பணம் இருந்தால் எல்லாம் வந்துடும் அப்படிங்கிறான். பணம் வந்தால் எல்லாம் வராது, பொருள் எல்லாம் வரும், போகப் பொருட்கள் எல்லாம் வரும். அமைதி வருமா, ஆனந்தம் வருமா, அன்பு வருமா? இயல்பான உண்மையாக இருக்கணும், சத்தியமான அன்பாக இருக்கணும், செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, பரந்த மனப்பான்மையோடு இருக்கும். அந்த மூணும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து தான் கொடுக்க முடியும். நீ தான் அதுவே உனக்கு தெரில. அன்பும் ஆனந்தமும் அமைதியும் நீ தான். அதை அறிய வைக்கிறதுக்கு தான் குரு அல்லது வேதம் அல்லது இந்த யோகம், ஞான யோகம், ஏதோ ஒரு பேர். அவர் என்ன சொல்லித்தராரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஞான யோகம் சொல்லித்தராருன்னு சொல்லணும், இல்லை உபநிஷத்து சொல்லித்தராருன்னு சொல்லணும், இல்லை பிரம்ம வித்யா சொல்லித்தராருன்னு சொல்லணும். அதில் உத்தமோத்தமன்னு சொன்னால் இதுக்கு மேலே வார்த்தை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எளிமையானது, எந்த கருவிகளும் இல்லை, எந்த கண்டிஷனும் இல்லை. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? வாயை மூடு, காதை துறை, ஒரே பாயிண்ட்டு தான். வாயை மூடுனா 1000 நன்மைகள். சம்சாரம் போய்டும். சம்சாரம்னா என்னது? நீ பேசுனா அது வளருமா வளராதா? ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், யார்கிட்ட வேணால் பேசுங்க. ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்னு ஒரு வார்த்தையில் பேச முடியுமா? அது ஒரு வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். அப்புறமா என்னன்னா அப்படியே டெவலப் ஆகிக்கும். சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. நான்லாம் படிக்கும்போது அந்த கிளாஸில் டீச்சர் லேட்டாக வராங்கல்ல, சில நாள் அது வரைக்கும் ஆனந்தமாக பேசிகிட்டு இருப்போம். வந்தானே கப்சிப்னு ஆயிடுவோம்ல. இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃபுல் டே நம்மளை பேச விடணும்.
பேசுகிறதுக்காக வந்து ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். முதல் நாள் அப்படி தான் நடக்கும். முதல் நாள் நம்ம ஸ்கூலு முடிச்சுட்டு அடுத்த ப்ரொமோட் ஆகி அடுத்த கோர்ஸ் போகிறோம்ல, 7th-லேருந்து 8th போகிறோன்னா முதல் நாள் பாடம் நடத்த மாட்டாங்கல்ல, பேர் எழுதுனா அப்போ நம்ம பேசிகிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு ஃபுல் டே நமக்கு அலாட் பண்ண மாட்டாங்களா அப்படின்லாம் தோணும். எங்கெங்கேயோ ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ வந்து அப்புறம் இந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வந்துட்டோம் வச்சுங்க, ஐயோ எக்கச்சக்கமான எண்ணங்கள் வரும். பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, நேரமும் கொடுக்க மாட்டாங்க. டீச்சர் சொல்ல வந்தவனே யாரும் டூரை பற்றி பேசக்கூடாது, அப்போ தான் நிறைய கொட்டும், பேசக்கூடாதுன்றாங்க. அப்புறம் பேசலான்னா அதுக்குள்ளே மேலே வேலை என்ன பண்ணிட்டோம், அப்படியே அந்த என்ஜாய் பண்ண முடியாது. சில பேர் அசை போடுவான், அது பேர் மனனம். இந்த அசை போடுறதில் மாடு புல்லை வேகமாக சாப்பிட்டுட்டு அசை போடுறதில்ல, அது மாதிரி சிரவணங்கிறது சாப்பிட்றது, மனநங்கிறது அசை போடுவது. இப்போது இந்த 96வது படிக்கட்டில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ தான் ஜி நான் 1வது படிக்கட்டில் இருக்கேன் ஜி அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? 1வது படிக்கட்டில் இருக்கேங்கிற அறிவு இருக்குல்ல, அது போதும். அதுலேருந்து நீ 96வது படிக்கட்டுக்கு படிப்படியாக மெதுவாக எத்தனை நாள் சொன்னேன் வந்தியா? காலமான கடைசியில் வர வீடு வொக்கேட் பண்ண போகிறாங்க, கோயம்புத்தூர் நேட்டிவ் பிளேஸ் போகிறாங்க. பையனுக்கு வேலை கிடச்சிருந்தா இங்கே இருந்திருப்பாங்க. முருகப்பெருமான் திருவிளையாட ஏதோ பண்ணுறாரு, பாராட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 6 months ரிட்டர்ன் ஆவாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம், சொல்ல முடியாது. எந்த இன்டர்வியூ எப்படி வாழ்க்கையை அமைக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நாள் சொன்னல, எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். சொல்கிறேன்னா இல்லையா? உங்கள் கண்ணை திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணில் கடப்பாரை வச்சு குத்தணுமா? நீங்கள் என்ன சொன்னால் கேட்பீங்க. எவ்வளோ அழகாக சொல்கிறோம். 100 வேல் புத்திக்கு சமம் ஒரு வேத விசாரம்னு சொல்கிறேன். ஏன் அது புரியலை உங்களுக்கு? வராதவங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வராட்டினாலும் வீட்டில் சின்சியராக கேட்குறவங்க இருக்காங்க, அவங்க தானே அதிகம். அப்படி இருக்கிறவங்க 3400 பேர் இருக்காங்க வீட்டில் சின்சியராக கேட்குறவங்க. இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டான். நம்மால் எவ்வளோ ஆடியோ பார்க்குறான், வீடியோ பார்க்குறான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானா? தான் யாருனே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறானா இல்லையா? போட்டோம். கேட்க ஞானம், கேட்க ஆனந்தம், கேட்க வாழ்க்கைக்கு அர்த்தம் ஏற்படும். பக்தி வளரும், யோகம் வளரும், ஞானம் வளரும். யோகம்னா நடுவில் ஏஞ்சி வருதுன்னா நீங்கள் கடவுளை சந்திக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி இருக்குல்ல, அதுதான் யோகம். அந்த பயணம்தான் யோகம். சத்குருவோட நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு யோகம். அவனுக்கு யோகம் இருக்கே, குரு கிடச்சிட்டாங்க. யோகமே இல்லை. 77 வயசாகிடுச்சு, நான் 10வது பிரகாரத்திலே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதுதான். இப்போ குரு வேல்யூ தெரியுதா? அதனால தான் 10 வார்த்தையில் குரு 5வது இடத்துக்கு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வரல பாருங்க, எவ்வளோ அழகாக சுவாமி வடிவமைச்சது. அது குருவிலேருந்து ஆரம்பிக்கலை, பிரம்மத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும் நல்லா. நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியுதில்ல, அவர் என்ன பண்ண நமக்கு தெரியணுமா வேண்டாமா? ரொம்ப அற்புதமாக ஒரு நாள் கொடுத்தாரு. அடுத்த நாள் குருவெலாம் என்ன 4 கேட்டகரியை பிரித்து விடு. சிஷ்யர்கள் 4 கேட்டகரி பிரித்தார், குருவை 4 கேட்டகரி பிரித்தார், பீடத்தை பிரித்தார், மடத்தை பிரிச்சிருக்காரு. சிறப்பாக இல்லையா? ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டே போகிறார். இப்போ நான் விட்டுட்டு போனாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஜியோடைய விஷனை தான் இப்படி ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் எல்லாருக்கும். நம்ம சிஷ்யர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஆரம்பம் தான். நம்ம ஒரு விஸ்வரூபம் ஞான யோகத்தில் ஒரு விஸ்வரூபம் செய்து காட்டுறோம். விஸ்வரூபம் எடுத்தால் தான் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இது புரியும். இந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது போய் சேரணும். தாய்மொழி எது வேணாலும் இருக்கட்டும், எல்லா மொழியும் நமக்கு ஒன்று தான். தமிழ் தெரிஞ்சதானே நான் பேசுறது புரியும், அதுக்காக சொல்கிறேன். இந்த எஃபர்ட் நீங்கள் எடுக்கணும். இந்த ஹயகிரீவ உபநிஷத்து பேர் ஹயகிரீவ உபநிஷத்துன்னு பேர். ஹயனா குதிரை, கிரீவனா கழுத்து. மகாவிஷ்ணு ஒரு அவதாரத்தில் ஹயகிரீவனா என்ன உங்கள் யாரோ கேட்டாங்களா, யார்கிட்டையோ ஒரு மடாதிபதிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இல்லை உங்கள் இதில் கடவுளை 4 கை வச்சுருக்கீங்க, ஒன்று யானை இருக்குது, ஒன்றுக்கு குதிரை இருக்குது, ஒன்றுக்கு சிங்கம் இருக்குது, என்னவே நீங்களாம் அவரை போய் ஏன் வணங்குறீங்க? நீங்களாம் மனிதர்கள், அதெல்லாம் விலங்குகளாச்சே அப்படின்னு கேட்டாராம் ஒருத்தர். எங்கள் கடவுளுக்கு வடிவமே கிடையாது, உனக்கு தெரியாது.
எங்கள் கடவுளுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. ஆனால் அதை புரிய வைக்கிறதுக்கு நாமமும் ரூபமாக உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வடிவம் எடுக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாராம். பதில் டக்குன்னு பதில் வந்துச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த உபநிஷத்து இந்த உபநிஷத்துக்கும் நமக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஒரு கனெக்ஷன். என்ன சொன்னால 9th ஸ்டாண்டர்டில் உப்புளி சீனிவாசன் இப்போ கிளாஸ்மேட், அவன் ஃபஸ்ட்டு நான் செகண்டு பக்கத்தில் உட்காந்துருப்பேன், இல்லை அவன் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பான். நான் தேடி போய் உட்கார மாட்டேன், உட்காரணுன்னு எண்ணம் இருந்தாலும் தேடி போய் உட்கார மாட்டேன். எங்கே உட்கார வச்சுருக்காங்களோ அங்கே உட்காருவேன். சில நேரம் கிரவுண்டில் வந்து உட்காரவன்ல, அங்கே உட்காந்துருப்பான், அங்கே உட்காந்துருப்பான் பக்கத்தில். அது ஈசனுக்கு சங்கல்பம். அதில் தான் ஒரு நாள் பார்த்தா என்னடா இதுக்கான சரஸ்வதி நமஸ்தே எழுதியிருந்தான், ஸ்ரீராமஜி எழுதியிருந்தான், 3வது மந்திரம் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால, அது ஹயகிரிவாய நமக. அவங்க பெருமாள் வைணவர்களில் ஹயகிரிவர் தான் கல்வி கடலாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த உபநிஷத்தில் அவருடைய சிறப்பை சொல்லுது. கல்வினா எல்லா கலைகளும் அடக்கும், எல்லா வித்யாவும் இதில் அடக்கும், பிரம்ம வித்யாவும் அடக்கும். பிரம்ம வித்யாவுக்குள்ளே எல்லா வித்யாவும் அடக்கும். பிரம்ம வித்யா தான் ஆர்ஜின். அப்பயே பார்த்து எழுதிட்டேன். 3 ஸ்ரீராமதை நான் ஆல்ரெடி எழுதினது மேலே இருந்தது. சரஸ்வதி நமஸ்தே பார்த்துட்டேன், ஹயகிரிவாய நம்பரும் பார்த்து நான் எழுதிட்டேன். அன்னையிலேருந்து அதை என்னுடைய படிப்பு காலம் வரைக்கும் பயன்படுத்தினேன். இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீராமஜெயம் பயன்படுத்துகிறேன். அது தானாக வரும். சிவமயம் மேலே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா எழுதிட்டு நடுவில் சிவமயம் போட்டுருவேன். கீழே ஸ்ரீராமஜெயம்னு சம்ஸ்கிருதத்தில் எழுதிடுவேன், ஹிந்தியில் எழுதிடுவேன். அது சுபாவம். அப்படிப்பட்ட அந்த வயசு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த மந்திரம் இன்றைக்கி அர்த்தம் கொடுக்க போகுது. எதுக்காக அதை எழுதுகிறோம்? நாமத்துக்கு, அந்த ஜபத்துக்கு நாமத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிய வேணும் அவசியம் இல்லை. வேதாந்தத்துக்கு அர்த்தம் தெரியணும், வேதத்துக்கு அர்த்தம் தெரியணும் அவசியம் இல்லை. மந்திரம் அதனுடைய வசீகரத்தில் அது செஞ்சிடும். வேதாந்தத்துக்கு அர்த்தம் புரியணும். அப்போ தான் நீ தத்துவமசின்னு குரு சொன்னாருன்னா அகம்பிரமாத்மிங்கிற உணர்வு உனக்கு வரும். புரியுதா? இப்போ இங்கே ஹயகிரி உபநிஷத்துங்கிற 96வது மந்திரம் அத்தர்வண வேதம். 20 மந்திரம். குரு பிரம்மா குரு. சிஷ்யர் யார்? நாரதர் சிஷ்யர். நாரதர் திருலோகம் செஞ்சார். அதுதான் சொன்னார். அவர் பக்தி சூத்திரன்னு ஒரு புக்கை எழுதிட்டார். அவர் தான் சொன்னார், நாட்டில் சுத்தமான பக்தி இல்லை, ஞானம் சுத்தமாக இல்லை, வைராக்கியமும் இல்லை, பக்தியோ நோஞ்சானா போயிடுச்சு, அதுவே கெட்டு போயிடுச்சு, பக்தியே கெட்டு போயிடுச்சு. பக்தியை ஏன் கெட்டு போச்சுன்னு சொன்னார்? வியாபாரம் பண்ணுறான். சாமிகிட்ட போய் நீ எனக்கு இது பண்ணால் நான் உனக்கு அது பண்ணுவேன், நீ இது பண்ணால் நான் அது பண்ணுவேன், நீ இது பண்ணால் நான் 108 சுற்றுவேன், நீ பண்ணலைன்னா நான் பண்ண மாட்டேன், நீ கட் பண்ணால் நானும் கட் பண்ணுவேன். என்னது இது பேர்? இருக்கிறதெல்லாம் அவருதுங்கிற ஞானம் இல்லை. சில பேர் சொல்கிறாங்கல்ல, விக்கிரகத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி பாலை வீணாக்குறானுங்க, அக்னி குண்டத்தில் பட்டு புடவையை போய் போடுறானுங்க, எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தா எல்லாம் சௌகரியமாக இருக்கணும். ஏழைகளுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்து, கலையை சொல்லிக் கொடுத்து, வியாபாரம் சொல்லிக் கொடுத்து, கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்களா, பொருளை கொடுப்பாங்களா? ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சில பேருக்கு இந்த கருத்து இருக்கலாம். ரொம்ப அறிவு ஜீவிகள் இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அவருடைய பொருள். நல்லா புரிஞ்சு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அவருடைய பொருள். அவர் தன்னை இந்த ஜீவராசிகள் வணங்கணும், துதிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறார். அது மறுக்க முடியாது. குழந்தைங்க என்ன நினைக்கும்? குழந்தைங்க எப்படி இருக்கும்? குழந்தைங்க உங்கள் வீட்டில் ஒரு வயசு குழந்தை எப்படி இருக்கும்? என்ன நினைக்கும்? அப்பா அம்மா என் கூடவே இருக்கணும், என் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கணும், என்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றணும். குழந்தைங்க நடக்குமே, நடக்காதா? அதே தான் அங்கே குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் ஒரு பழமொழி இருக்குது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு ஒரு பழமொழி இருக்குது. பெரியவங்க சொன்னாதான் நான் சொன்னேன்னா? பெரியவங்க சொன்னது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அது பார்க்குற பார்வை இருக்குல்ல, கடவுள் பார்க்குற பார்வை மாதிரி. இப்படி பார்க்கணும். நீ அன்பா அப்படி கையை நிட்டு இங்கே வா அப்படின்னு கூட வராது.
உள்ள கல்மஷம் இருக்குது, இவன் அசுரன், இவன் தேவன், அது பார்த்துரும். டக்குன்னு உள்ளதை பார்த்துரும். பார்த்துட்டு நீ திரும்பிக்க, முகத்தை திரும்பிக்கும். இல்லைன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகும். அதனால் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட விரும்புகிற விஷயம் என்னென்னா, அவன் என்னை நோக்கி வரானா, இந்த ஜகத்தை நோக்கி போகிறானா. வாழ்நாள் ஃபுல்லாக அவன் ஜகத்தான் வசீகரிக்கப்பட்டு அவனை லாக் பண்ணி வச்சிடுச்சு. சாமிகிட்ட விட மாட்டுது. அதான் சொல்ல, எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் செய்ய, என்னம்மா நாசமாக போ, ஆனால் சன்னதிக்கு மட்டும் வந்துடாத, குருவை பார்த்துடாத, வேத விசாரம்னா கேட்டுறாத, தியானம் பண்ணிடாத, இதெல்லாம் உனக்கு கிடையாது. நீ செக்கு மாடு, பொழுதன்னைக்கும் உனக்கு கேரட் வாங்கி போடுறேன், உனக்கு பீட்ரூட் வாங்கி போடுறேன், வேறு முள்ளங்கி வாங்கி போடுறேன், ரேடிஷ் வாங்கி போடுறேன், சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி வா செக்கு. நீ நல்லா சுற்றி சுற்றி வந்தால் நல்லா இது மாதிரி என்னது அந்த எண்ணெய் வரும், அதை விற்று நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு வச்சுருக்கா இல்லையா? யார் அது? யார் அது? உங்கள் மனம். ஏன் அந்த மனம் அப்படி பண்ணுதுன்னா, அதை நீ எஜுகேட் பண்ணவே இல்லை. ஏன் நீ எஜுகேட் பண்ணனா, எஜுகேட் பண்ணுற மெய்யறிவை உனக்கு யாரும் கொடுக்கல. பொய்யறிவை எல்லாரும் புகுத்த தயாராக இருக்காங்க. அம்மா அப்பாலேருந்து, நண்பர்கள்லேருந்து, உற்றார் உறவினர்கள் வரைக்கும். ஒரே ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனால் போதும், பையனை பொண்ணா பார்த்தானா போதும், ஐயோ இதே மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணணும், இதே மாதிரி நடத்து, இதே மாதிரி அவ்வளோதான். ஒரே ஒரு கிரகப்பிரவேசம் போனால் போதும், இதே மாதிரி. நினைக்கிறானா இல்லை? யாருமே சொல்லித்தர வேணாம். அவன் கடை வாங்கி நடத்திடுறேன்னா பிரசித்தம். நான் சொன்னேன்ல, ஒரு 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 ஊர் இருக்குது, ஒரு 500 கடை இருக்குதுன்னு வச்சிங்களேன் ராதா நகரில். அத்தனை பேரும் ஒரு பேங்க்குக்கு கப்பம் கட்டின்னு இருப்பான். போய் இப்போ கேட்டு பாருங்கள். ஒரு பெட்டி கடையிலேருந்து பெரிய கோடீஸ்வர கடை வரைக்கும் அங்கே பேங்க்கு, லோக்கலில் இருக்கிற பேங்க்குக்கு வட்டி கட்டிகிட்டு இருப்பான். இவன் வேண்டானாலும் அவன் கொடுத்துருவான். நீங்கள் பேப்பர் வேண்டாம், பேனா வேண்டாம், பென்சில் வேண்டாம், உங்களுக்கு பணத்தை கிரெடிட் பண்ணுறேன், நீங்கள் லிங்க் அழுத்தினா போதும், பணம் உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்துடும். இல்லையே? பண்ணுறாங்களா இல்லையா? நல்லா தீர்க்கமான ஒரு முடிவு சொல்கிறேன். கடன் வாங்கி ஒருத்தவங்க கூட பிஸ்னஸை டெவலப் பண்ணி ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தவனை சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 500 பேரில் ஒருத்தவனை சொல்லுங்கள், கடன் வாங்கி தான் நான் கடையை ஆரம்பித்தேன். ஜெயிக்கிறவன் கடன் வாங்க மாட்டாங்க. தங்கிட்ட இருக்கிற 5 ரூபாயிலேருந்து அவன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிப்பான். இதே தான் அறிவும் டேலண்ட்டும் என்ன பண்ணான், அந்த பணத்தினுடைய வருமானத்தை அதையே போட்டு 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 அன்றாட பயணத்தை நிதானமாக, விவேகமாக, அமைதியாக, சகிப்புத்தன்மையோடு பயணிச்சுட்டு இருப்பான். சமநிலைக்கு வர்றதுக்கு போராடுவான். அதுக்கே 10 ஆண்டுகள் ஆகலாம், 20 ஆண்டுகள் ஆகலாம், அப்படியே பயணிப்பான். எந்த ஆசைகள், லட்சியங்கள், குறிக்கோள் இருந்தாலும் இந்த பயணத்தை கரெக்டாக பண்ணிட்டு வருவான். அப்புறம் அந்த பிஸ்னஸ் சூடு பிடிக்கும் பாருங்கள். இவன் கேட்ட எல்லாத்தையும் கொடுக்கும், நிம்மதியாக போகும் வாழ்க்கை. கடனை வாங்கி இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், டோரை மாற்றுறேன், ஏசி போடுறேன், சேரை மாற்றுறேன், லுக்கையே மாற்றிடுறேன், ரிச் லுக்கு தரேன், கடன் வாங்கியா. அப்படி போனேன் நாசமாக போக வேண்டியது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இமேஜி பின்னாடி போகிறீங்கள்ல, அதனால் இந்த நாரத சுத்த பக்தியை சொன்ன அந்த நாரதர் இங்கே வந்து சிஷ்யனாக வர்றார் பிரம்மாட்ட. சுத்த பக்தி என்ன அப்படின்னா ஆத்ம நிவேதனம் தான் சுத்த பக்தி. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவருக்கு நிவேதனம் பண்ணணும். உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, இருக்கிறத நிவேதனம் பண்ணேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒன்று கொடு. 10 ரூபாயில் 1 ரூபா கொடு இல்லையா? உழவார பண்ணி திருப்பணி பண்ணு. அவரோட லிங்கில் இரு, தொடர்பில் இருக்கணும். பிளெஸ்ஸிங் வேணும்னா பரோபகாரத்தம் ரொம்ப முக்கியம், தொண்டு ரொம்ப முக்கியம். அப்படி அவர் சிஷ்யராகிறாரு. சிஷ்ய நாரதர், குரு பிரம்மா. ஜபம்
உபதேசம் நடக்குது. என்ன ஜபம்? இந்த ஹயகிரிவர் மந்திரத்தினுடைய உபதேசம். ஹ்ளௌம். லக்ஷ்மிக்கு ஒரு மந்திரம் ஓம் ஸ்ரீம். சரஸ்வதிக்கு மந்திரம் ஓம் ஐம். அம்பாளுக்கு ஒரு மந்திரம் ஓம் ஹ்ரீம். எல்லாருக்கும் ஒரு மந்திரம். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒரு மந்திரம், ஒரே மந்திரம் ஓம் பிரணவம். இப்போ இவர் பெருமாள் ஹைகிரிவருக்கு ஒரு மந்திரம் ஹ்ளௌம். ஹ ஹச் சவுண்டு. ஹ்ள ஹிஹ் ல லா லி லி லு லு லுரு லே லை லோ லவ் லவ்னு சொல்லலாம். ஹ் லவ் ஹ்ளௌம். ஹ்ளௌம். ஹாவை வந்து இஹ்னு படிக்கணும். இஹ் லவ் ஹ்ளௌம். இக்கு லீம் க்ளீம்னு படிக்கிறீங்களே அது மாதிரி இஹு லவ். ரொம்ப கொஞ்சம் அதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சாப்பிடக்கூடாத அபக்ஷத்தை பக்ஷணம் பண்ணுறவங்களுக்கு நாக்கு பெறலாது. அதனால் பிரம்மத்துவ நோக்கிய பயணத்தில் சத்துவகுணத்துக்கு வரணும்னா இந்த அபக்ஷத்தையெல்லாம் நிறுத்திட்டு தான் உத்தமம். உத்தமம் எல்லோரும் சொல்லியாச்சு. பாம்பன் சாமிகள்லேருந்து வள்ளலாறுலேருந்து ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர்லேருந்து திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் வரைக்கும் எல்லோரும் சொல்லியாச்சு. நீ கேட்க மாட்டேற. உன்னை யார் சாப்பிட சொன்னா? அறியாமையில் அவங்க புகட்டிட்டாங்க. உனக்கு அறிவு வந்துச்சுல்ல. அவங்க என்ன நினச்சாங்க? குழந்தா திடகாத்திரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ஒன்று கண்ணு வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க? அது உடம்புக்கு நல்லது, மனதுக்கு உயிருக்கு சுபாவம் அல்ல, செயற்கை அது. அதனால் அதை விட்டுறது. இப்போ நாங்கள்லாம் வாழலையா? என்னுடைய குழந்தைங்கள்லாம் வாழலையா? அவங்கெல்லாம் வாழலையா? ஏன் அவங்க எல்லா ஞானிகளும் ஏற்றுக்கிட்ட இந்த ஒரு பாயிண்ட்டை எல்லாரும் மறக்க மாட்டுறாங்க. இந்த ஒரு பாயிண்டில் எல்லாரும் சத்துவகுணத்துக்கு வரணும்னா சாப்பிடக்கூடாததை சாப்பிடாத சொல்கிறாங்களா இல்லையா? வெஜிடபிள் சாப்பிடு. சாப்பிடாதுன்னு சொல்கிறத விட வெஜிடபிள் சாப்பிடு, அது ரொம்ப உத்தமம். வேறு நீ அதெல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் வரும். உயிரை கொல்றியா கொல்லலையா, அதை அறுத்து பார்த்தியா பார்க்கலையாலாம் சொல்லுவான். நீ வெஜிடபிள் சாப்பிடியா? நாங்கள் வெஜிடேரியன் சொல்லு. வெஜிடபிள் சாப்பிட்றவன் தான் வெஜிடேரியன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எந்த பேச்சும் இல்லை. அதனால் ஹ்ளௌம் அது உபதேசம் செய்யப்படுகிறது. மந்திர ஜபத்தினால வாக் சக்தி வரும். வாக் சித்தி, வாக் சக்தி. வாக் சக்தின்னு சொன்னால் நீங்கள் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த சூக்ஷ்மம், நீ நினைக்கிற கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூக்ஷ்மமானது உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாக இருந்தால், மனசா வாச்சா கர்மனாங்கிறது நேர்கோட்டில் இருந்தால், அது நேராக ஆப்போசிட்டில் இருக்கிறவனை போய் தொடும். புரியுதா? வாக் சக்தின்னு பேர். அப்புறம் எப்பயுமே சத்தியத்தையே பேசி பழகிருக்கேன்னு வச்சுங்க. எப்போதும் உண்மையே பேசி பழகுறீங்க. உங்கள் அறிவு கேட்டு இது பொய்ய அவசியம் இல்லை, நேராக சொல்லிட்டு போகலாம். நீங்கள் அதான் எங்கள் சார் சொன்னான்னு சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணினீங்கன்னா ஒரு காலத்தில் பொய்யெல்லாம் போய்டும். ஈஸி. பொய் பேசாமல் இருக்கிறது ஈஸி. பொய் சொன்னால் நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கணும். வளரும் அது. சம்சாரம். பொய் சொல்கிறது சம்சாரம். பேசினாலே சம்சாரம். பொய் சொன்னால் டபுள் சம்சாரம். 2 ஒய்ஃப்னு நினச்சிக்காதீங்க. 2 பிரச்சனை. அப்படி நினச்சேன். அதுவும் 2 பொருந்துதா? அதுவும் எது சொன்னாலும் தெரிகிறாங்களப்பா. அதனால் வாக் சித்தி ஆகும்னா மந்திர ஜபம் நல்லதையே பேசிட்டுனா உன் வாக்கு பழிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு நிறைய பேர் உபதேசம் பண்ணியிருக்காங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. நான் சபிக்க மாட்டேன், ஒரு நாளும் சபிக்க மாட்டேன், திட்டுவேன்.
அப்போ சரிப்படுத்துறதுக்காக அவங்கள சிந்திக்க வைக்கிறது, பனிஷ்மெண்ட் அல்லது அவங்கள சிந்திக்க வைக்கணும், அவங்கள லைனை மாற்றணுங்கிறது. ஒரு குத்துனா அவன் சிந்திப்பான், கோபமாக சொன்னால் தான் அவன் சிந்திக்கிறான். அன்பே ஆறு உயிரே, நீ நாளையிலேருந்து கிரிவலத்துக்கு வான்னா வரமாட்டான். குழந்தைகிட்ட சொல்லுங்கள், அன்பே ஆறு உயிரை ஹோம்ஒர்க்லாம் எழுதுன்னு வாத்தியார் டீச்சர் சொல்கிறான்னு வச்சுக்க, நாளைக்கு அயோத்தி எங்கள் டீச்சரை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கம்முன்னு இருமா அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு மட்டும் நீ ஹோம்ஒர்க் பண்ணலை உன் கண்ணை தோண்டிடுவேன் அப்படி சொல்கிறான் வச்சுக்க, ஐயோ கண்ணை தோண்டிடுவாங்கன்னு நம்புவோம், உட்காந்து எழுதிடும். ஓவராக கொடுக்கக்கூடாது, குழந்தைங்கள ஓவராக பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் போட்டோம். மந்திர ஜபம் நல்லதையே பேசிக்கிட்டே இருக்கிறனால ஜபிக்க மந்திர சித்தியாகிடும். என்னென்னா நீங்கள் எந்த ஜபத்தை எந்த மந்திரத்தை ஜபிக்கிறீங்களோ அந்த கடவுள், அந்த தேவதான்னு பேர். இப்போ ஹயகிரி வரையே தேவதான்னு தான் சொல்லுது, பிரம்மம்னு சொல்லலை. தேவதான்னு பேர். தோன்றின எல்லாரும் தேவதா தான். அதனால் ஜபம் பண்ண 3.5 கோடி பண்ணால் தான் அஜபா வரும். அஜபா நிலையை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கந்தசஷ்டி கந்தகுரு கவசத்தில் வரும். நீ தொடர்ந்து பண்ண நிச்சயம் கைகூடும். இதில் கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு பலன் சொல்லுவார். கந்தகுரு கவசத்தில் கந்தகுரு கவசம் ஃபுல்லாக வேதாந்தம். சாந்தானந்த சுவாமிகள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் படித்தா அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியும். இதை படிக்காமல் அதை படித்தா புரியவே புரியாது. ஒரு குருவை வச்சு நீங்கள் கேட்டால் எப்படி இப்போ எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாங்க, உபநிஷத்துக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி கந்தகுரு கவசத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம். நம்ம அவ்வளோ விஷயம் இருக்குது அதில், சூக்ஷ்மமாக சொல்லியிருக்காரு. அதில் அஜபா சொல்லுவார். அஜபாங்கிறது உங்கள் மூச்சு, உங்களுடைய இருதயம் லேப்டாப் அந்த மந்திரத்தை ஜபிக்கும். முதல்ல வாய் விட்டு சொல்லுவீங்க, அப்புறம் மானசீகமாக சொல்லுவீங்க, அப்புறமா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அதுவே ஜபிக்கும், அதுவே சொல்லும். நீங்கள் ஜபிக்காமல் அது ஜபிக்குதுன்னா அது பேர் அஜபான்னு பேர். அதுக்கு 3.5 கோடி ஜபிக்கணும். அது வரைக்கும் நீ இருப்பியா? நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ ஜபிச்சா, எத்தனை செகண்டுக்கு, எத்தனை மணி நேரத்தில் எவ்வளோ மந்திரம் ஜபிக்கலாம், எத்தனை வருஷம் ஜபிக்கணும், எவ்வளோ நாள் நீ இருப்ப, இப்போ உன் வயசு என்ன, எவ்வளோ வருஷம் ஆகும், கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஆனால் ஆரம்பித்தா முடிக்கணும். ஜபயோகங்கிறது பெரிய விஷயம். ஜபயோகத்தினுடைய சிறப்பை தான் இந்த உபநிஷத்தை சொல்ல போகுது. எல்லோரும் நினைப்பாங்க ஜபிக்கிறது ஈஸின்னு. ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒழுங்காக ஜபிக்கிறது. இங்கே ஒன்று பார்த்துட்டு அங்கே ஒன்று பார்த்துட்டு மனசு ஒன்று வாச்சா ஒன்று கர்மனா ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா அது விளங்காது. நேர்கோட்டில் இருக்கணும்னா அப்போ தான் வாக் சித்தி ஆகும். ஜப சித்தியானா மந்திர சித்தின்னு பேர். மந்திர சித்தியானா அந்த தேவதா உங்களுடைய காரியங்களை நடத்தும். வச்சுருக்காங்க பெரியவங்க வச்சுருக்காங்க. ஒரு மந்திரம் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை லட்சம். சரவணபவ 6 எழுத்துனா 6 லட்சம் மந்திரம். நீங்கள் 6 லட்சம் முறை ஜபிச்சிங்கன்னா முருகப்பெருமான் நீங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வந்துடுவார். அனாவசியமாக கூப்பிடக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் இருக்குது. அப்புறம் திட்டிட்டு போவார், ஏண்டா இது கூடயா உனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு கேட்டு போவார். தேவையா உனக்கு? சாமியாக இருந்தாலும் திட்டு வாங்கக்கூடாது. அடுத்தது மந்திர ஞானம். மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம், அதனுடைய நுட்பம், அதனுடைய ஆழம் அதெல்லாம் சொல்லப்படுது. மகா வாக்கிய விவரங்கள் சொல்லப்படுது. சாந்தி பாடம் பத்ரம் கர்ணேவிக்கு சுனயாமதேவாக இது பல முறை சொல்லியிருக்கேன். 85 முறை சொல்லியிருக்காங்க. 85 உபநிஷத்து வரைக்கும் இந்த 4 வேதத்தினுடைய சாந்தி பாடங்களை நம்ம பேசியிருக்கோம். அதனால் நேராக அடியன் மந்திரத்துக்கு போகிறேன் இன்றைக்கி. இதில் இன்றைக்கி ஒரு 10 மந்திரம் எழுதிட்டு வந்தேன். இது எது வரைக்கும் போதோ போட்டோம். நாரதோ பிரம்மாணம் உபசமயத்தை யோவாச்ச. நாரதர் பிரம்மாவை சந்தித்து நெருங்கி சந்தித்து அதேஹி பகவான், ஏ பகவான் குரு, ஹே குரு பிரம்மா, இந்த அதேஹி இந்த கல்வியை, இந்த வித்தையை, எந்த வித்தியை? பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம், மேலான சிறப்பான பிரம்ம வித்யை, பிரம்மஞானத்தை எனக்கு யயா அச்சிராத் சர்வ பாபம் வியாபோகைய. அருமையான கேள்வி கேட்குறார். என்ன கேள்வினா, இந்த சம்சாரி கேட்குற கேள்வி தான். இந்த மேலான பிரம்ம வித்யாவை சொல்லிக் கொடுங்க.
இதனால் அச்சிராத்னா உடனே என்ன உடனே நடக்கணும்? நான் இது வரைக்கும் எத்தனை கோடி ஜென்மாவில் எத்தனை கோடி பாவம் செஞ்சுருக்கணும், அதெல்லாம் எரிஞ்சு போகணும். ஒரு வார்த்தை. ரெண்டாவது, எனக்கு முக்தி கிடைக்கணும். அது மாதிரி மந்திரம் இருந்தால் சொல்லுங்க. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்காரு. நான் இன்னும் 15 நாளில் எனக்கு நான் போய் ஆகணும். அதுக்குள்ளே எனக்கு இந்த பிரம்மஞானத்தை சொல்லித்தர முடியுமா? உங்களுக்கு 5 லட்சம் வேணாலும் தரேன், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தரேன். அப்படின்னா இந்த 10 மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க, 10 வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அப்படிலாம் இருக்கான். ஒரு அவுட்லைன் போட்டு கொடுங்க. ஆனால் மொத்த உபநிஷத்தை நீங்கள் விவரிக்க முடியாது. இந்த 10 வார்த்தை தான் அதுக்குள்ளே இருக்குப்பா, எங்கள் ஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 10 வார்த்தையை நீ கான்சன்ட்ரேட் பண்ணி அவர் எங்கெல்லாம் பிரம்மன்னு பேசுகிறாரு, எங்கெல்லாம் ஜெகத்து பேசுகிறாரு, எங்கெல்லாம் ஜீவனை பற்றி பேசுகிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் புரியும். ஆனால் இதுதான் கைட்லைன். உங்கள் 10 பேர் உங்களுக்கு இந்த 10 வார்த்தை தான் தசசப்தகன்னு பேர். இது யார் இந்த பேர்? நம்ம தான் வச்சோம். ஆனால் ஸ்லோகி வைக்கிறாங்க, நம்ம சப்தத்துக்கு வந்துட்டோம். ஸ்லோகம்னா பெரிய வாக்கியம், சப்தம்னா ஒரு வார்த்தை தான். எளிமைப்படுத்துகிறோம். சொன்னா ஜூஸ் பண்ணுறோம், கரும்பு ஜூஸ். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? மாதுளை ஜூஸா? என்ன ஜூஸ் பிடிக்கும்? அந்த ஜூஸ். பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் யயா. இது எதனால் உடனே எல்லா பாவமும் எறியணும், அழியணும். வியாபோகைய பிரம்ம வித்யாம் பிரம்ம ரகசியத்தை தெரியணும். அந்த முக்தி சாஸ்திரத்தை 2. அப்புறம் 3வது ஒன்று கேட்குறாரு, லப்தே ஐஸ்வர்யவான். அதாவது முக்தியும் சித்தியும் கேட்குறாரு அவர் இன்டைரக்டாக. நாரதர் முக்தியும் சித்தியும் கேட்குறார். அப்புறம் பாவம்லாம் எரியணுங்கிறார். பாவம் எரிஞ்சிச்சுன்னா நீ ஃப்ரீயாக முதல் பாயிண்ட். பாவம் எரிஞ்சு அதான் ஒன்று தடுக்குது. மறைக்கிற ஸ்க்ரீன் முக்கியமான ஸ்க்ரீன் என்னன்னு கேட்டால், குருவையே சந்திக்க விடாமல் இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணினது எதுன்னு கேட்டால், நாம் செய்த பாவம்தான். பக்கத்துலேயே இருந்திருக்காரு, தெரியலை. இவ்வளோ நாள் அவரோட பயணம் செஞ்சு வேதாந்தம் ஆரம்பித்த பிற்பாடு தான் முருகப்பெருமான் தான் குருன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு சொல்கிறேன், என்னுடைய லைஃப் கதையை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா லைவாக ஒரு ஆள் இருக்கணும்ல. ஒரு யாகியோ, ஒரு யோகியோ, ஒரு ஞானியோ, ஒரு சித்தனோ, ஒரு ரிஷியோ, ஒரு குருவோ, யாரோடைய லிங்க்கு உங்களுக்கு லைவாக கிடைக்கணும். எதிர்காலத்தில் எல்லாம் வருவாங்க, நம்ம வித்யாபீடத்துக்கு வருவாங்க. அது வரைக்கும் என் வாழ்க்கையை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். நீங்கள் யாரும் அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. நாம் சொல்லுவோம். நமக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்போ தொண்டுக்கு வந்தேனோ அன்றைக்கே விட்டேன். அன்றைக்கி விட்டதுனால தான் இத்தனை மகத்தான காரியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அகங்காரத்தை விடுறது தான் இந்த வெக்கமான சூடு சொரணங்கிறதெல்லாம். இதெல்லாம் சும்மாவே பொய்யாவே இந்த கிராமத்தில் வளர்த்து விட்டுறாங்க. அறியாமையினால் பெருமைக்காக என்ன பண்ணுறாங்க? நம்ம ஜாதி என்ன தெரியும்? ஜாதி விஷத்தை இறக்குறதே இந்த பேரண்ட்டு தான். நீங்கள்லாம் இந்த பேரண்ட்லாம் சாதாரண ஆள் கிடையாது, தெரியுமா? ஜாதி விஷத்தை, மொழி விஷத்தை, இனம் விஷத்தை, எல்லா விஷத்தையும் இறக்கி விட்றதே இந்த பேரண்ட்டு தான். அதை பாதுகாக்கிறாங்க. வேறு அதை மறுக்க முடியாது. அது எத்தனை யுகமாக வந்துட்டுருக்கு. யார் பாதுகாக்கிறா? மக்களே பாதுகாக்கிறாங்க. யாரும் உங்கள்கிட்ட திணிக்கல. உங்கள் வேலை யார் திணிச்சா? அவங்கள்ட்ட உங்கள் அறிவும் பிரியவும் தானே, விருப்பம் தானே நீங்கள் வேலை செய்கிறீங்க. யாரை திணிச்சாங்களா? ஆனால் ஜாதியை திணிக்கிறாங்க. யாருன்னா பேரண்ட்டே பாதுகாக்கிறாங்க. அது சரியா தப்பா? உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். அதில் என்ன போல எனக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் பேசுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அனாவசியம். ஆனால் பட் ஒரு பாயிண்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இறைவனை நோக்கி பயணிக்கணும்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லதை நடத்துப்பான்னு, முயற்சி பண்ணுப்பான்னு சொல்லிக் கொடுங்க. ஐடியல் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நெகட்டிவ்லாம் தானாக கற்றுக்கும். பாசிட்டிவ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. யார் சொல்லித் தருவா? பாசிட்டிவ் தெரிஞ்சால் நெகட்டிவ் உள்ளே விடாது, தெரியுமா? அது பாசிட்டிவ்ல வளருதுன்னு வச்சுங்களேன், நெகட்டிவ் உள்ளே விடாது. அது நெகட்டிவாக இருந்தாலும் அவங்கள விட்டு விலகிடும், இல்லை அது உள்ளே விடாது. அது பாதுகாக்கப்படும். அந்த குழந்தைய தேவர்களுக்கு பாதுகாப்பாங்க. கவலையே பட வேண்டாம். இந்த குழந்தைக்கு உலகம் தெரியாமல் இருக்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கடவுள் பார்த்துக்குவார். ஆனஸ்டாக இருக்கிற குழந்தைங்க சொல்கிறேன்.
மூணாவது பாயிண்ட் என்ன, அந்த லப்தே ஐஸ்வர்யவான் லப்த, ஐஸ்வர்யான் வேணும், பிரம்ம வித்யா வேணும், சர்வ பாப்பம் உடனே உடனே அது மாதிரி மந்திரம் இருக்கப்பா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. பிரம்மவாச்ச ஹயக்ரீவ ஏவ தியான மந்த்ரான யோ வேத இருக்கே. அந்த மந்திரத்தை அந்த தேவதா ஹயக்ரீவ, யார் அந்த மந்திரத்தை ஹயக்ரீவருடைய மந்திரத்தை மூல மந்திரத்தை வேத ஜபிக்கிறாங்கன்னு சொல்லலை, அறியிறாங்களோன்னா அதோடைய அர்த்தத்தை அறியிறவங்க, ஆழத்தை போனவங்க. ஜபிச்சதுக்கப்புறம் ஒரு சித்தி வரும், அது வேறு. இது அந்த மந்திரத்தினுடைய அறிவு வந்துச்சுன்னா செயலறிவு வந்துடும் உங்களுக்கு. இந்த செயலறிவுங்கிற வார்த்தை நம்ம சும்மா சேர்த்து வச்சுட்டு நம்ம தெரிஞ்சது சொல்கிறோம், அது மிகச்சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியாது. செயலறிவுனா நீ கற்ற கல்வி உன்னுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்தப்படணும், நடைமுறையில் இருக்கணும். அது செயலறிவு. எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு டிக்ஷனரி மாதிரி என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்தால் லைப்ரரி ஷெல்ஃபில் இருக்கிற மாதிரி தான் இருக்க வேண்டியது. என்றைக்கு அது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். நாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ நமக்கு 5வது நிலை தான் வாழ்க்கை செயலறிவு. அந்த செயலறிவை அறியறதுக்கு இதை ஜபிக்கணும். 3 கோடி ஜபிக்க சொல்கிறேன்ல, நான் சொல்லலை, அது மந்திரத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது. நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி. 3 கோடி சொல்கிறேன்ல, 3 கோடி ஜெயிப்பான ஒருத்தவன். இப்போ நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டிங்கல்ல, 30 வருஷம் 40 வருஷம் கணக்கு வரும். ஜபிப்பீங்களா? சொல்லுங்கள் வாய் திறந்து. ஜபிக்க மாட்டீங்க, ஆனால் ஜபிக்கிறவன் இருக்கான். அதுதான் அறிவு, அதுதான் செயலறிவு. இது புரியுதா? ஏன்னா அந்த அறிவு அந்த மந்திரத்தினுடைய ஆழத்தை, நுட்பத்தை, அகலத்தை பூரணமாக அந்த பாயிண்டில் அவன் அதை அறிகிறான். அதனால் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஜபத்தைன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். சொல்கிறேன், செயலறிவுனா என்னங்கிறத சொல்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் செயல்படுத்த முடியும், ஜெயிக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்குள்ளே நடத்துனீங்கன்னா வெளியில் நடக்குங்க. அதாங்க விஷயம். அடியன் எந்த ஒரு ப்ராஜெக்டோ ஒரு பிளானோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ரிகர்சல் உள்ளே ஓடுங்க. அதுதான் விஷயம். மைண்ட் செட்டு எங்கே 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே உக்காந்தே என்ன பண்ணுவான், இத்தனை மணிக்கு அங்கே இங்கே இருக்கிறோம். எல்லாருமா போடுவாங்க, நடக்காது. நம்ம போட்டால் நடக்கும். இது புரியுதா? அது ஒரு நுட்பம், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அது பேர் சித்த நிலைன்னு பேர். இதை செஞ்சு காட்டி தானே இருக்கோம். எத்தனை மணிக்கு ரிட்டன் இங்கே வந்து இறங்குறோன்னு ஃபைனல் பண்ணால் அது அப்படியே நடக்கும். நான் சில நேரம் அலட்சியமாக இருப்பேன், அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். போட்டாச்சு போய் அதெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு, போ நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கோ. சுவாமிகிட்ட காலையில் பூஜையில் ஒரு சங்கல்பம் போட்டது, சுவாமி அடியார்கள்லாம் அழைச்சிட்டு போகிறோம், நல்லபடியாக அவங்க தரிசனம் பண்ணி நல்லா அவங்க கேட்குற வரத்தை கொடுத்து ஒரு ஆனந்தத்தை கொடுத்து நிறைவை கொடுத்து நல்லபடியாக கொண்டாந்து அழைச்சி வாசலை விட்டுருப்பா அப்படின்னு ஒரு சங்கல்பம் தானாக நடக்கும். இப்போ எல்லாருக்கும் அது ஒரு பொறாமையாக இருக்குது. என்ன இவ்வளோ ட்ரிப்பு நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் நடக்கவே இல்லையா, அசம்பாவிதம் எதுவுமே நடக்கலைன்னு நிறைய பேர் காத்துட்டுருக்கான். காத்துட்டுருக்காங்களா இல்லையா? நமக்கு தெரியாமல் இருக்கலாம், காத்துட்டுருக்கான். ஆனால் அது அவன் நினைக்கிறது நடக்கலை. வேல் பூஜை அப்படி தான் சொன்னாங்க. வேல் பூஜை எத்தனை நாள் நடத்துகிறான் நான் பார்க்குறேன். 10 நாள் முடிஞ்சிடும்னு நினச்சேன் அப்படின்னு நான் ஒருத்தேன். அது 10 வருஷத்தை தாண்டி போயின்ட்டுருக்கு. மற்ற நாள் 2:30 மணிக்கு எழுந்துக்க முடியும் அவர், நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது இது எதுக்கு சொல்கிறேன்னா விமர்சனம் இல்லைங்க, இதெல்லாம் ரியலைசேஷன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கடந்து போக பாதையில் இதெல்லாம் வரும். அதெல்லாம் மதிக்கவே கூடாது. நம்ம டார்கெட் நோக்கி போயிட்டே இருக்கணும். டார்கெட் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் தெரியாதுங்க. எத்தனையோ நான் அடியன் கடந்து வந்திருக்கேன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் டார்கெட் நோக்கியே போயின்னு இருப்பேன், யாரையும் இடையில பார்க்கவே மாட்டேன். அது எவ்வளோ பெரிய சூராதி சூரன், வீராதி வீரன், பெரிய மகானுபாவுகள், பெரிய அவங்க இவங்க, அதெல்லாம் யாரையும் கவனிக்க மாட்டேன். நீங்களாம் இருங்க, என் வேலை என்ன செய்ய விடுங்க, அவ்வளோதான் பாயிண்ட். மௌனமாக போகிற விலைக்கு தான் போயின்ட்டுருக்கேன். எங்கள் ஹெச்ஓடி சொல்வார்,
இந்த சமுதாயத்தில் விலைக்கு தான்ப்பா போகணும். டார்கெட்டை நீ ரீச் பண்ணணும்னா இப்படி வளைஞ்சு போகணுங்கிறத சொல்லுவார். ஸ்ட்ரைட்டாக போக முடியாதுல்ல, இங்கே வளையும் இங்கே வளையும் இங்கே வளையும். ஆனால் டார்கெட் ரீச் பண்ணிடணும். அதனால் இந்த 3 மிக முக்கியமான கேள்வி இதிலே முடிஞ்சிச்சு உங்களுக்கு. வரோம் என்ன? முக்தி, சித்தி, சர்வ பாபமும் எரியணும். இதெல்லாம் ஞானத்தில் வந்துடும். ஞானம் இருந்தால் 3மே வந்துடும். இந்த 3 ஒன்றில் அடங்குது. அதுக்கு ஒரு கடவுள் இருக்காருப்பா, அவர் பேர் ஹயக்ரீவர். இதை யார் அறியிறாங்களோ அவன் பார்த்துங்க சொல்கிறது பாருங்கள். அவங்க ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்ருதினா டைரக்ட் வேதம், நம்ம வேதம் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸ்மிருதினா மற்ற சாஸ்திரங்கள், இந்த ஸ்ருதியில் உள்ளதை எடுத்து விவரிக்கிறது. இதிகாசம்னா ராமாயண மகாபாரதம் நடந்தது. ஐஷா ஹுவா அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். இப்படி நடந்தது. இப்போ ராமர் புறப்பட்ட இடத்துலேருந்து அவர் போயிட்டு வந்த இடம் வரைக்கும் ஊர் இருக்கா இல்லையா, பேர் இருக்கா இல்லையா, இடம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி மகாபாரதத்தினுடைய ஒர்க் ஃபீல்டு எல்லாமே இருக்குது. ராவல்பிண்டி அந்த பக்கம்லாம் நிறைய, பாகிஸ்தானில் பாதி இடம். அவன் நம்ம காஷ்மீர் கேட்டுருக்கோம், மொத்த பாகிஸ்தான் நம்ம கேட்கணும். நமக்கு கொஞ்சம் அகிம்சையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்கிற எல்லாம் நம்மளுக்கு தான். இதெல்லாம் சொல்ல வச்சு ஜி ஆர்எஸ்எஸ் தானே, என்ன தப்புங்கிறேன் நான் ஆர்எஸ்எஸ் இல்லை. ஆர்எஸ்எஸ் நாங்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக்குன்னு அர்த்தங்க. இந்த உலகம், இந்த தேசியம், இந்த மக்கள் மைண்ட் செட் நம்மலாம் எப்படிங்க? நம்ம கல்லையும் மண்ணையும் வணங்குற பாரம்பரியத்தில் வந்திருக்கோம். எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்குறோம், எல்லாரையும் கடவுளாக பார்க்குறோம். அந்த மைண்ட் செட் உள்ளவங்க பாரதியர்கள். அவ்வளோதான் பாயிண்ட்டு. அந்த நாடு, அந்த கல்ச்சர், அந்த பண்பாடு, அது ஒரு விசேஷம், உலகம் அங்கீகரிக்குது. இந்த இப்போ நம்ம பிஎம்க்கு ஏதோ ருத்ரன் சமக்கெல்லாம் பாடி வரவேற்று ஏர்போர்ட்டில் அவங்களுக்கு புரியுது. இவங்க ஒருத்தர் போட்டிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் புரியுது இந்த அப்படின்னு போட்டு டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டு விட்ருக்காங்க. அவங்களுக்கு புரியுது நம்ம கல்ச்சரு. இங்கே இருக்கிறவனுக்கு புரிய மாட்டேது. கண்ணை முடிக்கிறான், காதை அடைச்சிக்கிறான். என்னத்தை சொல்கிறது, போட்டும். அந்த மந்திரத்தை நீ அறிஞ்சின்னா, ஸ்ருதி படித்தது, ஸ்மிருதி படித்தது, இதிகாசம்னா ஐஷா ஹுவா இப்படி நடந்தது அப்படின்னு அர்த்தம். இதிஹாச புராணம் 18 புராணம், ஸ்ரீமத் பாகவதெல்லாம் அதில் தான் வருது. அப்புறம் வேதம், இது எல்லாத்தையும் அறிஞ்சதுக்கு சமம். அது மட்டும் இல்லை, சர்வ ஐஸ்வர்யவான் பவதி, நீ கேட்ட சித்தியும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து 2 மந்திரம் பார்த்துட்டோம். நாளைக்கு கடைன்னு ஒரே நாளில் முடிச்சிடலாம். 2 நாளில் இந்த மந்திரத்தை இதை முடிச்சிடலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்